நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/9/2024 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03 திதி இன்று மாலை 5:34 வரை. தசமி பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:32 வரை. புனர்பூசம் பின்பு பூசம். நாமயோகம் இன்று அதிகாலை 4:41 வரை. பரிகம் பின்பு சிவம். கரணம் மாலை 5:34 வரை. பத்திரை கரணம் பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:02 வரை. அமிர்த யோகம் பின்பு மரண யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசூல மேற்கு. பரிகாரம் வல்லம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:32 வரை. கேட்டை பின்பு மூலம். இன்றைய தினம் முழுவதும் ஒரு கண் திறந்திருக்கும். ஜீவன் அரை ஜீவன் தான் இன்னைக்கு இருக்கும். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னால் நமக்கு நினைவுக்கு வருவது மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க, சிறப்பா இருக்கும். யார் ஒருவர் வெள்ளிக்கிழமையில் காலையில 6 to 7 சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் குடும்பத்தில் நிச்சயம், அதாவது என்றென்றும் மகாலட்சுமி வாசம் செய்வாள். வீட்டில் நித்திய வாசம் செய்வாள். அதனால செய்யுங்க. அதற்கு முன்பு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கன்னியா லக்னம். லக்னத்துக்குள்ளவே சூரியன், புதன், கேது. துலாத்தில் சுக்கிர பகவானும் மாந்தி பகவானும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவான், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் சந்திர பகவான். நேற்றைய தினம் சுக்கிர பயிற்சி நடந்தது. ஆனா சுக்கிர பயிற்சி வியாழக்கிழமையில் நடந்தது. ஆனா இன்றைய தினம் அதே சுக்கிரனை இன்னைக்கு வழிபாடு செய்யலாம், சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சங்கனியும் அது கூட ஒரு வசமும் வச்சு கொண்டு போங்க. மிக அற்புதமாக இருக்கும். வியாபாரம் நன்றாக நடக்கும். சரி, இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு வரோம். என்ன விஷயங்கள் சொல்றோம்? கந்திஷ்டி பொடி பத்தி சொல்றோம். அதே மாதிரி ஐஸ்வர்ய பொடி, ஏவல் பில்லி சூன்யம் நீங்கி குலதெய்வம் உள்ள வர்றது, வீட்டுக்குள்ள நிம்மதி கிடைக்கிறது, அது 9க்கு 9 அதெல்லாம் சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே போல தனவசியம், வியாபார வசியம், தொழில் வசியம். அதே போல இந்த நிறைய பேருக்கு இடம் விற்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விற்காம இருந்தா நல்லது. அதுவும் இந்த காலத்துல போயிட்டு இடத்த வித்துட்டு திருப்பி வாங்கணும் அப்படின்னு நினைச்சா ரொம்ப கடினம். ஏன்னா அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிரவுண்டே 5 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் தான். இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, கோடிக்கணக்கில் போயிடுச்சு. அதனால எந்த அளவுக்கு விற்கணுன்ற எண்ணத்தை தவிர்த்துருங்க. இல்லை எனக்கு கடன் பிரச்சனை இதெல்லாம் தீர்த்துட்டா எங்க வருமானம் மிச்சம் மீதி இருக்கும், அப்ப நாங்க ஏதாவது வாங்கிப்போம் நினைச்சிங்கன்னா ஓகே. அதுக்கு விற்க முடியாத இடத்துக்கு எந்திரம் இருக்கு, அதை வாங்கி அந்த இடத்துல புதைச்சிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லுவேன். அந்த இடத்துல நீங்க செய்யணும். விற்காத இடத்துக்கு தான் நான் சொல்றேன். அந்த எந்திரத்தை வடகிழக்கு மூலையில புதைச்சிட்டு அதே இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்க செய்யணும். அந்த மண்ணை கொண்டு 3 பிள்ளையார பிடிச்சி அதுக்கு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை சொல்லி பூஜை பண்ணி அது மறுபடியும் எடுத்துன்னு போயிட்டு அதை தண்ணியில கரைச்சிட்டு தண்ணி கொண்டு போய் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லி அங்க தெளிச்சு விட்டால் 90 நாளைக்குள்ள உங்க இடம் வித்துரும். எதிர்பார்க்காத அளவுக்கு கூட, இப்ப நீங்க ஒரு 10 லட்சம் சொல்றீங்கன்னா மேற்கொண்டு 1 லட்சம் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை இல்லைங்களா? அதனால திருமண தடை நீங்கி நல்ல இடத்துல திருமணம் நடைபெறதுக்கு ஒரு பரிகாரம் என்னன்னா,
ராகு காலத்துல பைரவருக்கு சந்தன காப்பு அணிவித்து, புனுகு பூசி, தாமரை மலர் சூட்டி, அவல் கேசரி, பானகம், சர்க்கரை பொங்கல் படைத்து அர்ச்சனை செய்து வந்தால் நிச்சயமாக திருமண தடைகள் நீங்கி நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும். சரிங்களா? இது எழுதி கூட வச்சுக்கோங்க. ஏன் எழுதி வச்சுக்க சொல்றேன் அப்படின்னா, மறந்துடுவீங்க. அதனால எழுதி வச்சுக்கிட்டு இதை செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு பைரவருக்கு செய்யறது ஒவ்வொரு விசேஷத்தை கொடுக்கும். சரிங்களா? அதனால பைரவருக்கு இதை செஞ்சு நீங்க இந்த பானகம், அவல் பொரி, சக்கரை பொங்கல் இதெல்லாம் வச்சு படைச்சி நீங்க பண்ணுங்க. நிச்சயமாக திருமண தடை விலகும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, வீடு மனை சார்ந்த செயல்பாட்டில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி தாயாரின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வேலை செய்யும் இடத்துல பொறுப்புகள் கொஞ்சம் வேலை பலுலாம் குறையும். அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும். பெரியோர்களின் ஆலோசனை மனதளவில் உத்வேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள். வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் மேம்படும். முதலீடு சார்ந்த விஷயத்துல சிந்தித்து செயல்படுங்கள். அனுகூலம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட இசை வடக்கு திசை. இசையின் 3ஆம் அசு நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறையும். பரணி நட்சத்திரக்காரர்கள் ஒத்துழைப்புகள்லாம் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசுல ஒரு புதுவிதமான எண்ணங்கள் தோன்றக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அரசு சார்ந்த செயல்பாட்டின் மூலம் ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள். அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கும். பாக பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் குறைகின்ற ஒரு நாள். சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாள். ரோகிணி நட்சத்திரக்கார பிரச்சனைகள்லாம் விலகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறைகின்ற ஒரு நாளாக அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் இருந்ததெல்லாம் இப்பொழுது கொஞ்சம் ஓரளவுக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கும். உழைப்புக்கு உண்டான மதிப்பு மரியாதை தாமதமாக தான் கிடைக்கும். இன்னைக்கு செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். எவ்வளவு வரவு வருதோ அதுக்கு ஏற்றாற் போல செலவும் இன்னைக்கு இருக்கும். நண்பர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் ஆதரவான சூழல்லாம் ஏற்படும். இழுபறியான வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. முக்கிய பொருட்களில் கவனத்தோடு இருங்கள். இன்றைய நாள் பொறுமையோடு எதையும் செய்யுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் விலகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் அலைச்சல்கள் ஏற்படும். புதிய முதலீடு செய்வது மூலம் சிந்தித்து முதலீடு செய்யுங்கள். அதே போல கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் ஏற்பட்டு விலகும். வியாபாரத்தில் கூட்டாளிகளை விட்டு கொடுத்து செல்லுங்கள். உங்களோட இருப்பவர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படுங்கள். எதிர்காலம் குறித்த ஒரு விதமான குழப்பங்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். நல்ல வாய்ப்பும் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, ஆரோக்கியத்துல மட்டும் விழிப்புணர்வோடு இருங்க. ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க. கண்டகச்சனி வேற ஓடிட்டு இருக்கு. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும்.
படிக்கிற மாணவர்கள் சற்று கவனத்தோட படிங்க. நெருக்கமானவர்கள் மூலம் சேமிப்புகள்லாம் குறையும். சமூக பணிகளில் இருப்பவர்களின் அறிமுகம் ஏற்படும். வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகள்லாம் கிடைக்கும். திடீர் பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. பூரம் நட்சத்திர சேமிப்புகளாம் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்ல மாற்றமான சூழல் ஏற்படும். லாபங்கள் நிறைந்த நாள், வரவு நிறைந்த நாள். பூர்வீக சொத்து வழியில லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். தாய்மாமன் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். சமூக பணிகள பொறுப்புகள்லாம் மேம்படும். சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இன்றைய நாள் வரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை. அதிசயன் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள். அஸ்தம நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தேவைகளை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். செலவு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே மாதிரி கால்நடைத்துறை சார்ந்தவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். வண்டி வாகனம் மாற்றங்கள், அதாவது வண்டி வாகனத்தை மாற்றக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். உங்கள் சிந்தனையில தெளிவு ஏற்படும். குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும். குடும்ப பெரியோர்களின் ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் செலவு நிறைந்த நாளாக இருந்தாலும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மந்த தன்மையெல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல்லாம் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாள். அரசு சார்ந்த துறையில சற்று பொறுமையோடு செயல்படுங்கள். புதிய வண்டி வாகனம் வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். அரசு சார்ந்த துறையில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவேண்டிய சில பொறுப்புகள் வரக்கூடிய ஒரு தன்மையும் இன்னைக்கு ஏற்படும். தடைப்பட்ட சில வேலைகள்லாம் செய்து முடிப்பீங்க. தாய் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும். கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் அமையும். இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனத்தோடு இருங்க. அதாவது குடுக்கல் வாங்கல், பணம் விஷயத்துல, ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவங்களாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். அனுஷ நட்சத்திரக்கார் தடைகள்லாம் விலகும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மூலம் குழப்பங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்பெல்லாம் குறையும். உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பாராத சில செலவுகளால் குழப்பங்கள் ஏற்படும். மறைமுகமான சில தடைகள் மூலம் எண்ணிய பணிகள் நிறைவேறுவதில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் கவனமா இருந்து செயல்பாடு செய்யுங்க. இன்னைக்கு அதே மாதிரி விநாயகர் பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு போங்க. ஒரு சூறக்காய் கூட விட்டுட்டு போங்க. தடைகள் ஏதும் இருக்காது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும்.
திறமைக்கு உண்டான பாராட்டுகள் கிடைக்கும். சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். பேச்சில மட்டும் பொறுமை தேவை. பொன் பொருள் சேர்க்கை, அதன் மீது ஒரு கவனம், இதெல்லாம் இன்னைக்கு செலுத்துனீங்கன்னா பொன் பொருள் காணாமல் போகாமல் இருக்கும். புதிய செயல்கள்ல ஆர்வம் ஏற்படும். கடன் நெருக்கடிகள்லாம் விலகும். சுபகாரிய எண்ணம் சாதகமாக அமையும். நெருக்கமானவர்கள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள். வெற்றி கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலையும் ஆர்வத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்கார கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களிடம் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரும். பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கும். வேலை தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சாதுரியமான செயல்பாட்டுகள் மூலம் அனைவரிடத்திலும் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம். புதிய முடிவு எடுப்பதில் கவனம் தேவை. இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாக இருந்தாலும் சாந்தமா எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். சாந்தனா என்ன? நிதானம். நிதானத்தோட இருந்தால் இன்றைய நாள் நிறைவா இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் தேவைகளை நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. சதயம் நட்சத்திரக்கார் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர் கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்களெல்லாம் குறையும். உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும். கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு தருணம். முயற்சிக்கு உண்டான ஊதியம்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். புதிய பொறுப்புகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். இன்றைய நாள் முன்னேற்றம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.